ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரியாவுக்கும் ரிஸ்வாவுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சாட்டர்டே சண்டேங்கிறதுனால வாங்க மீன் பிடிக்க போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி வாங்க போகலான்ட்டு நம்ம ஃபேமிலியோட மீன் பிடிக்க ஆற்றுக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு நல்லா சேஃப்டியான ஒரு இடமா தேடி கண்டுபிடிச்சோம். உண்மையிலுமே இந்த இடம் சூப்பராக நிழலாகவும் இருந்துச்சு, சேஃப்டியாகவும் இருந்தது. அவங்க உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸாகவும் இருந்தது. புழுவை தூண்டிலில் மாட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் பிடிக்கிறதுக்காக ஆற்றுல தூண்டில போட்ட உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு குட்டி மீன் கிடச்சிருச்சுங்க. அந்த குட்டி மீன் கிடச்ச உடனே எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப ஜாலியாக, அது ரிஸ்வானா டபுள் ஓகேன்னு சொல்கிறான். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம தூண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாம் அடுத்தடுத்ததாக மீன் கிடைக்க ஆரம்பித்தது. குட்டி ஜிலேபி, குறவை மீன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிடைக்க ஆரம்பித்தது. நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா நான் பிடிச்சி போடுவேன், நீ பிடிச்சி போடுவேன், 2 பேத்துக்கு போட்டியே வந்துருச்சுங்க. சரி, நீங்கள் 2 பேரும் சத்தம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மீன் கிடைக்காது, அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்து மீன் பிடிக்காத எப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். உண்மையாலுமே நம்ம குட்டீஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. வீட்டில் கூட இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. மீன் கிடைக்கும் அப்படின்னோடனே அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தாங்க. நமக்கு அடுத்தடுத்ததாக குட்டி குட்டி மீன்லாம் கிடைக்க ஆரம்பித்தது. ரொம்ப குட்டியில் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக நம்ம சமைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. குறவை மீன், ஜிலேபி மீன் மாற்றி மாற்றி கிடச்சதுங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம குட்டீஸ்க்காக பழங்கள்லாம் கொண்டு வந்திருந்தேன். அதில் வாழைப்பழம், தண்ணி இதெல்லாம் கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டு இந்த பிளேஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டுட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டைம் நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சோம். அப்பயும் ஒரு குறவை மீன் கிடச்சதுங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது நம்ம பிடிச்சது ஒரு 15 மீன் பக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதை அடுத்ததாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப குட்டியாக இருக்கிற மீன்லாம் நம்ம ஆல்ரெடி வளர்த்திட்ருக்கோம். ஒரு சின்ன மீன் ஜிலேபி மீன், அது கூடவே இதுவும் விளையாடுறதுக்காக விட்டுட்டோம். அதை பார்த்த உடனே ரியாவோட ஃப்ரெண்ட்ஸு, ரிஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஜாலிங்க. அதை விளையாண்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். மற்ற மீன்லாம் தலையெல்லாம் வெட்டிட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம். குழம்பு நான் வைக்கலைங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் குழம்பு வச்சார். உண்மையாலுமே சூப்பராக வச்சுருந்தாரு. ஃபேமிலியோட மீன் தூண்டிலில் மீன் பிடிச்சிட்டு வந்து இதுதாங்க ஃபஸ்ட் டைம். உண்மையாலுமே இந்த டே ரொம்ப சூப்பராக முடிஞ்சதுங்க. மீன் குழம்பும் சூப்பராக இருந்துச்சு.